ஒரு A4 ஷீட் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு A4 ஷீட் எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து நம்ம இப்படி இந்த மாதிரி மடிச்சிட்டு அதில் வந்து நமக்கு தேவையான சர்க்கிள்ஸ் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இப்போது சர்க்கிள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சர்க்கிள் வரைஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து நம்ம எவ்வளோ பெருசு வேணாலும் வரைஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதை அப்படியே இப்படி கட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி வந்து நம்ம ஓரத்தில் ஒரு இது போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஓரத்தில் ஒரு ரவுண்டு போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதை அப்படியே கட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு அட்டையை எடுத்துகிட்டு அந்த அட்டையில் வந்து இந்த மாதிரியெல்லாம் வரையணும். இந்த மாதிரி இந்த ஷேப்புக்கு வந்து ரவுண்ட் எந்த மாதிரி போடணுமோ அந்த மாதிரி ஷேப் போட்டுட்டு அதை அப்படியே கட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம பேராக இந்த மாதிரி கட் பண்ணோம்ல பேப்பரில், அதெல்லாம் வந்து இது குட்டி இதை வந்து நம்ம சரியாக இந்த மாதிரி வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வச்சு அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பி வச்சு கூட பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம கம்மு வச்சு ஒட்டணும். நம்ம கம்மு வச்சு ஒட்டலாம், இல்லைன்னா நம்ம செல்லோ டேப் வச்சு 2 சைட்ஸும் இந்த மாதிரி ஒட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அந்த செல்லோ டேப்பையே இப்படி நம்ம ரவுண்டாக இப்படி சுற்றி வச்சு இந்த மாதிரி ஆக்கிடணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வந்து இந்த மாதிரி மேலே இப்படி தூக்கிக்காமல் இருக்கிற மாதிரி நம்ம ஒட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அளவு பார்த்து ஒட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ஜாஸ்தியாக போயிடுச்சுன்னா இந்த மாதிரி வந்துட்டே தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு மேலே நமக்கு பிடிச்ச கலர் ஸ்கெட்சை வச்சு நம்ம என்ன எழுதணுமோ அதை எழுதிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி என்னோடய டீச்சர்ஸ் நேம் வந்து நான் எழுதிக்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் டிசைனும் பண்ணிக்கினேன். பின்னாடி வந்து யூ ஆர் தி பெஸ்ட் டீச்சர் அந்த மாதிரியெல்லாம் நான் எழுதிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சசிகுமார் சார்ன்றது எங்கள் தமிழ் சார், அதனால் நான் தமிழில் எழுதியிருக்கேன் சார் மேம். இந்த மாதிரி நமக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி எழுதிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து என்னோடய டீச்சர்ஸ் நேம் எழுதியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம டிசைன் கூட பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பின்னாடி வந்து அதே மாதிரி பின்னாடி வந்து நமக்கு வேண்டியது எழுதிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தமிழ் சாருக்காக நான் வந்து தமிழ்லையே அப்படியே எழுதியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கிலீஷ்க்கெல்லாம் இங்கிலீஷில் எழுதியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம இங்கே வந்து அந்த கீ செயின் வைக்கிறதுக்காக நம்ம பேப்பர்லேயே கூட செஞ்சு வைக்கலாம், இல்லைன்னா நம்ம அது மட்டும் தனியாக வாங்கி வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த மாதிரி கட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணோடனே இந்த மாதிரி நடுவில் இப்படி கட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து நமக்கு இந்த மாதிரி இருக்கும். அப்போ வந்து நம்ம இப்படி கையில் வச்சு எடுத்துகிட்டு போகலாம், அதுக்காக ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு அதோடு சேர்த்து இந்த மாதிரி ஒட்டிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வச்சு நம்ம விளாட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம கையில் வச்சு எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.